தான் அதிகாரம். தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாய் இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொண்டு போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடு தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறதே. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொண்டதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன்போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்து கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலை மாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடு அவனை என்னிடத்துக்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலை மாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்ப விட்டு அனுப்பினது என்ன என்று மீகாள் இடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கி இருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது.
அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய வேலைக்காரர் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 3ஆம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள். ஏசாயா 63ஆம் அதிகாரம். ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருகிறவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பையெல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்கள் கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரும் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசையையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தைகளின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற தள்ளினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசையின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்கப்படினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாறப்படினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். தேவரீர் பரலோகத்தில் இருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தில் இருந்து பாரும். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன ஊக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? தேவரீர் உங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்திரித்தார்கள்.
எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். நாங்களோ உம்முடையவர்கள். அவர்களை ஒரு பொழுதும் நீர் ஆண்டதில்லை. மத்தேயு 8ஆம் அதிகாரம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் தற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசப்படியே உனக்கு ஆகக் கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொத்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பின்பு திரளான ஜனங்கள் தன்னை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உன்னை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவர்களை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு
கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இணைந்திருக்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியில் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் எதை செய்தால் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிற முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், எப்படியாக தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உபவாசம் என்றால் எல்லாரும் ஏதோ ஒரு அசட்டையாக இந்த நாட்களில் உபவாசம் இருக்கிறார்கள். உபவாசம் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே எப்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் காத்திருக்க வேண்டும், எப்படியாக நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அந்த புஸ்தகத்திலே தெளிவாக இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த விதமாக இந்த நாட்களிலே தேவனுடைய பாதத்திலே இருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நாடி நாங்கள் அவருடைய பரிசுத்த சமூகத்திலே இருக்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது இந்த கடைசி வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம், மன மகிழ்ச்சியாய் இந்த நாட்களிலே பூமியில உயர்ந்த இடங்களிலே நம்மை ஏறி இருக்கும்படியாக இந்த நாட்களிலே செய்கிறது மட்டுமல்ல, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமை பிள்ளைகளே, யாக்கோபு எப்படியாக தேவனோடு இருந்தார், எப்படியாக தேவனோடு பேசினார், எப்படியாக பாருங்கள் இந்த நாட்களிலே யாக்கோபு இந்த நாட்களிலே பாருங்கள் எப்படியாக வாழ்ந்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே நெருக்கங்கள், துன்பங்கள் இந்த நாட்களிலே இருந்தது. தன்னுடைய சகோதரனால் திரட்டப்பட்டு மாமனாருடைய வீட்டிலே போன வேளையிலே மாமனார் இந்த நாட்களிலே பாருங்கள் ஒரு ஏமாத்துக்காரனாக இருந்து அவரை இந்த நாட்களிலே அவரை கொண்டு வேலைகளை செய்த மட்டுமல்ல, தனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்ட மனுஷனாக இந்த நாட்களில் இருந்தார். ஆனால் அந்த வேளையிலும் கடைசியாக அவர் வருகிற வேளையிலே ஆண்டவரோடு இந்த நாட்களில் போராடுகிற ஜெபத்தை ஏறெடுக்கிறதை காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த போராட்டத்தின் மத்தியிலே அவர் வெற்றியை பெறுகிறார். அந்த வெற்றியின் மத்தியிலே பார்க்கிற வேளையிலேயே தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே அநேக போராட்டங்கள் இருக்கிறது, சரீர பலவீனங்கள், அதே வேளையிலே நோய்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை செய்கிற இடத்திலே பிரச்சனை. நாங்கள் தேவனோடு எப்பொழுது நெருங்கி இருக்கிறோமோ அப்பொழுது நம்மை தேடி அநேக உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இந்த நாட்களில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அருமையாக இந்த வேளையிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அருமை பிள்ளைகளே, நாங்கள் தேவனோடு சமூகத்திலே இருக்கிற வேளையிலே எப்படியாக சரியாக இந்த நாட்களிலே இருக்கணுமோ அப்பொழுது தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய சிறையிருப்பை தேவன் இந்த நாட்களிலே மாற்றுவார். இந்த வசனத்தில் எடுத்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பனாகிய யாக்கோபனுடைய சுதந்திரம். யாக்கோபு எப்படியாக சுதந்திரித்துக் கொண்டார் என்பதைத்தான் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படியாக தேவனோடு சஞ்சரித்தார்கள், எப்படியாக தேவனோடு இந்த நாட்களில் வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் சற்று திரும்பி பார்ப்போமா இருந்தால்
நாங்கள் அவர்களைப் போல இந்த நாட்களிலே நாங்களும் அதே ஜீவனுள்ள தேவனோடு சஞ்சரிக்கும்படியாக, அதே ஜீவனுள்ள தேவனோடு இந்த நாட்களிலே நாங்களும் இந்த நாட்களிலே அதாவது அவரை தரிசிக்கும்படியாக தேவன் நமக்கும் அந்த கிருபையை செய்வார் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் வருகிற வேளையிலே ஆண்டவர் எதை நமக்கு கட்டளை எடுக்கிறார், நம்முடைய இருதயத்திலே எப்படியாக பேசுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதன்படியாக அவருடைய சமூகத்திலே உபவாசம் இருக்கிற வேலை என்றாலும் சரி, அவரோடு நடக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, நாங்கள் சீராகவும் சிறப்பாகவும் இந்த நாட்களிலே நாங்கள் அவரோடு அந்த காரியத்தை சரியாக செய்வோமா இருந்தால் தேவன் யாக்கோபுடைய சுதந்திரத்தை தந்து நம்மை இந்த நாட்களிலே போஷிப்பார் என்பதை இந்த வாக்குத்தத்தங்களோடு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்கள் ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.